ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நடேசன் சந்தோஷமாக அவங்க பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு அவர் நல்லா ஃபுல் போதையோடு குடிச்சிட்டு வராருங்க. என்ன பாட்டோட வராரு தெரியுங்களா? சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் அப்படின்னு சந்தோஷமா வராருங்க வீட்டுக்கு. உடனே சேரன் அவரை பார்த்துட்டு, அப்பா என்னப்பா நீங்க இன்னைக்கு தான் நிலாக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் என்னடா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். நீயும் குடிச்சா உனக்கு ஒரு பாட்டில் வாங்கின்னு வந்திருப்பேன், ஆனா என்னடா பண்றது, நீ தான் குடிக்க மாட்டேன். நான் பிஸ்னஸ் மேனுடா, இப்போ என்கிட்ட காசு நிறைய பொருளுது, அதனால நான் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு உக்காந்துக்கிட்டு என்ன பாட்டு பாடிக்கின்னு ஜாலியா இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நிலாவும் சோழனும் வெளியே போயிட்டு வராங்க. வெளியே போயிட்டு வெளியே வந்ததும் நிலாவை பார்த்துட்டு நடேசன் ஹாப்பி ஆகி, மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு பாடுறாரு. உடனே சோழனுக்கு கோபம் வருதுங்க. ஏ நடேசா, ஏன் இது மாதிரி குடிச்சிட்டு உயிரை வாங்குற, இன்னைக்கு கூட நீ குடிக்கணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துறாரு. உடனே நிலாவும் அப்படியே பதட்டமா ஆகுறாங்க. நிலா, ஒன்றும் இல்லப்பா, நீ உள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சமாதானப்படுத்துறாரு நிலாவை. உடனே போ 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 அப்படின்னு நடேசனும் உள்ள போ மருமகளே உள்ள போ மருமகளேன்னு நடேசனும் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நிலா உள்ள போனதும், அண்ணன் அவர் சாப்பிட்டாரா இல்லையா அண்ணன்னு நிலா கேட்குறாங்க. இல்லப்பா அப்படின்றாரு. அண்ணன் அவருக்கு பிபி இருக்குது, அதனால சாப்பாடு கொடுத்துருங்க, குறைஞ்சிட போகுது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போறாங்க. உள்ள போனதும் கதவை திறந்த உடனேயே பார்த்தா அவங்க மச்சினருங்க சேரன் எல்லாருமே சேர்ந்து முதல் இரவுக்காக அந்த ரூமை அலங்காரப்படுத்தியிருக்கிறாங்கங்க. அதை பார்த்ததும் நிலா சந்தோஷமா ஆகுறாங்க. சூப்பரா இருக்கேன்னு அவங்க மனசுக்குள்ளவே சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. போயிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னா சோழன் உள்ள போறேன்னு சொல்றாரு. அதுக்கு பல்லவன் கிண்டல் பண்றாரு. அண்ணன் ரெடியா இருந்துக்கோண்ணே, உள்ள போனதும் அடி வாங்கிட்டு வெளியே வரணும்ண்ணே அன்னி கையில அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டிலாம் கிண்டல் பண்றதுனால என்ன பண்றாருன்னா, சோழன் போங்கடான்னு ஒரு கட்டையை எடுத்து அவங்கள துரத்திட்டு உள்ள போறாருங்க. உள்ள போய் உக்காந்ததும் நிலா கேட்குறாங்க, என்ன நம்ம ரூமுக்கு ஏசிலாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசி போட்டிருக்கீங்க, நம்ம 2 பேருக்கு மட்டும் போட்டால் போதுமா, வெளியில் ஹாலில் எல்லாருமே ஏசி இல்லாமல் தானே படுத்துட்ருக்காங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாரு. நிலா, எங்களுக்கெல்லாம் ஏசி இல்லாமல் படுத்து பழக்கம்தான், ஆனால் நீ எவ்வளோ வசதியாக இருந்து ஏசி இல்லாமல் இருந்ததில்லை, ஆனால் 1 வருஷமாக எங்கள் வீட்டில் ஏசி இல்லாமலே குடும்பம் பண்ணிட்டேன். நீ இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி என் ஒய்ஃபு, அதனால் உனக்கு தேவையானதை எல்லாமே நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிலா கேட்குறாங்க, ஏன் சோழன் இன்னைக்கு தான் நான் உங்கள் ஒய்ஃபா, இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒய்ஃபாக இருந்தாலும் ஆனால் உனக்கு இன்னைக்கு தான் சோழனுடைய ஒய்ஃப்னு தோணிந்திருக்கு, அதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த ஏசியை மாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா தாப்பால் போடட்டுமா நிலான்னு கேட்குறாரு. போடுங்க, இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷங்க. ஐயோ, நிலா எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்புறம் கட்டில்ல உக்காடுறாரு. கட்டில்ல உக்காந்ததான் நிலா என்ன சொல்றாங்கன்னா, சோழன் இனிமே நீங்க பொறுப்பா இருக்கணும், இவ்வளோ நாள் உங்களை நான் திட்டலை, எதுவும் கேட்கல, ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். உங்களை திட்டுவேன், நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன சவாரி ஓட்டுறீங்க, எல்லாத்தையுமே கணக்கு கேட்பேன். நீங்களும் சம்பாதிக்கிற காசை கொண்டு என் கையில் கொடுக்கணும், நானும் வாங்குற சம்பளத்தை குடும்பத்துக்கு போடுவேன், எல்லாரும் சேர்ந்து எஃபெக்ட் போட்டாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நிலா, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் நிலா, என் முன்னாடி அழகாக உக்காந்து இது மாதிரி சொல்லும்போது எப்படி இருக்கும், நான் எல்லாத்தையுமே கேட்பேன் நிலா அப்படின்னு சொல்கிறாரு சோழன்.
அப்புறம் சரி இவன் என்ன கம்முன்னு இருக்காளே கையை போடலாமான்னு கையை போட வராரு. நிலாவா உடனே திரும்பி முறைக்கிறாங்க. அப்படியே பயந்துட்டு சோழன் வந்து சாரி நிலா சாரி நிலா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நிலா சாரி நிலா அப்படின்றாரு. அப்போ உடனே சோழன் கையை பிடிச்சி எடுத்து நிலா தோள் மேலே வச்சுக்கிறாங்க. இதை பார்த்ததும் சோழனுக்கு மனசுக்குள்ள குதூகலங்க. நாளைக்கு இந்த குதூகலத்தோட நம்ம காத்திருப்போமா? நன்றி, பாய்.